மிஸ் வாய்ஸ் கேட்கல மிஸ். இப்பமா இப்ப கேக்குது மிஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர்ல இருந்து பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் டாஸ்க் தான் நம்ம என்ன சொல்றோம், சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர், ஏற்கனவே நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து தொட்டு உணரக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் மைக் ஆஃப் பண்ணுமா. So it interacts basically with the hardware to generate the desired output. Types of software அப்படின்னு சொல்லும்போது application software ஒன்னு, system software ஒன்னு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து application software. இந்த application software அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பில் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கம்பெனிக்கு தேவையான மாதிரி, அந்த கடைக்கு தேவையான மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதைத்தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியா? சோ நமக்காக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் a set of programs to perform specific task. இப்போ நம்ம வந்து நம்மளோட மொபைல் போனா இருக்கட்டும், நம்மளோட கம்ப்யூட்டர்ல இந்த விஎல்சி மீடியா பிளேயர் எல்லாம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுக்காக பயன்படுது? டு பிளே வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ். ஓகே, வேர்ட் டாக்குமெண்ட், கிரியேட்டிங் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இதெல்லாம் கூட தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அது தவிர நமக்கு தேவையான மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதி நம்ம ஒரு இது டெவலப் பண்ணா அதுவும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறது யூசருக்கு தேவையான மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி வைக்கிறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்து என்ன இருக்கு? சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம்னு நம்ம எதை சொல்றோம்? கம்ப்யூட்டர் சொல்றோம். சிஸ்டத்துக்காக நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே, சோ நம்ம கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் that is designed to run the computer's hardware and application program. அதாவது நமக்கு வந்து கம்ப்யூட்டரோட உள்ள போய் இந்த பார்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னா டைம் எடுக்கும் இல்லையா, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி நமக்கு வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸா இருக்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர். ஓகே, இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல நமக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இன்னொன்னு லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். லாங்குவேஜ் ப்ராசஸர்னா என்ன அப்படின்னா, நம்ம மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து நமக்கு வந்து யூசர் லாங்குவேஜுக்கு மாற்றி தர்றதும், யூசர் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி தர்றது, அது லாங்குவேஜ் ப்ராசஸர். பட் ஆனால் நமக்கு வந்து மெயினா வந்து பயன்படுறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எக்ஸாம்பிள்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த வார்த்தையில இருந்தே எடுத்துக்கோங்க. ஆப்ரேட், டு ஆப்ரேட் த சிஸ்டம். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா சிஸ்டத்துக்காக கிரியேட் பண்ணக்கூடியது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா டு ஆப்ரேட் த கம்ப்யூட்டர், டு ஆப்ரேட் த சிஸ்டம், அதை ஆப்ரேட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்றதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஓஎஸ் சிம்பிளா நம்ம சொன்னோம்னா ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓஎஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் ஏ கம்ப்யூட்டர். இப்போ நமக்கும் டிவிக்கும் எது இன்டர்ஃபேஸா இருக்கும்? நம்ம கையில இருக்கக்கூடிய ரிமோட். ரிமோட் தான் அது கூட பேசுது. ஆக்சுவலா வந்து இன்டராக்ட் பண்றது எது? அந்த ரிமோட். நமக்கும் அந்த டிவிக்கும் இன்டர்ஃபேஸ், நடுவுல இடைத்தரகரா இருக்கிறது அந்த ரிமோட். அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டரோட பேசுறதுக்கு நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் இன்டர்ஃபேஸா இருக்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ an operating system is a system software. அது ப்ரோக்ராம் தான், அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான், which serves as an interface between a user and a computer. இப்போ நீங்க எல்லாருமே மொபைல் போன் வாங்குறீங்க.
மொபைல் போன்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் இல்லையா? 1 செகண்ட். அது வந்து 6 முதல் 12 வரை எல்லா கோப்புமே கேக்குதாப்பா? ஓகேப்பா. அனைத்து கோப்புக்கான அனாலிசிஸும் வியாழக்கிழமை காலை தயாராக வைத்து ஒப்படைக்காக எடுக்கப்படுகிறது. அது போக இந்த ஆண்டுக்கான இந்த ஐஎஸ்ஓ அதற்கு உண்டான ஐபி ஆடிட்டர் சம்பந்தமான ஞாபகங்கள் கடந்த மாதத்துல நடக்க இருக்கிறது. இந்த ஆசிரியர்கள் அதற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். டேட் வந்து கூடியவர்கள் அறிவிக்கப்படும். So an operating system is a system software which serves as an interface between a user and a computer. So இது என்னெல்லாம் பண்ணும்? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னெல்லாம் பண்ணும்? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதனோட வேலைகள் என்னென்ன? It will control input, output and other peripheral devices such as disk drive, printer and electronic gadgets. அதாவது இன்புட் அவுட்புட்னா கீபோர்ட், மானிட்டர், இதை வந்து கண்ட்ரோல் பண்றதும் இந்த ஓஎஸ் தான். அதே மாதிரி அதர் பெரிஃபரல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லும் போது டிஸ்க் டிரைவ், பிரிண்டர், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், நீ என்ன கனெக்ட் பண்றியோ, இப்ப வந்து நீ ஏதாவது ஒரு மொபைலை கனெக்ட் பண்றேன்னா அதையுமே வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஏன்னா ஒருத்தர் வேணும் இல்லையா, உள்ள போய் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த சொல்றதுதான் கம்ப்யூட்டருக்கு வந்து ஹார்ட்வேர்ல போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? சோ நமக்கு யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேருக்கு நடுவுல இடைத்தரகராக இருக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் தி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இஸ் நோன் அஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ், இதனோட வேலைகள் என்னென்ன, இதை வந்து டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் இதனோட வேலை, மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெனி மோர். இந்த மாதிரி இதனோட வேலைகள் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபைல் மேனேஜ் பண்ணும், அதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, இந்த கிரியேட் பண்ணி இதுல வைக்கிறது, ஸோ இதெல்லாமே மேனேஜ் பண்ணும். தென் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது, மெமரி வந்து அதுல இது பண்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பாக்குறது இந்த ஓஎஸோட வேலை. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்ல அப்படின்னா கம்ப்யூட்டரை இயக்கவே முடியாது. So without an operating system, a computer cannot effectively manage all the resources. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொல்றது 90sல பார்க்கும்போது கம்ப்யூட்டர்ல வந்து தனியான ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, ஆன் பண்ண உடனே விண்டோ ஓபன் ஆயிருது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஆனா ஸ்டார்டிங்ல வந்து அதெல்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் வந்து வெறும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், சிபியூ இருக்கும், மானிட்டர் இருக்கும், கீபோர்ட் இருக்கும். இன்னும் நீங்க ஆன் பண்ண உடனே இன்சர்ட் பூட்டிங் டிஸ்கெட் அப்படின்னு ஒண்ணு கேட்கும். அப்போ ஒரு ஃபிளாப்பி டிஸ்க் இருக்கும், அந்த ஃபிளாப்பி டிஸ்கை தூக்கி போட்ட உடனே ஓபன் பண்ண உடனே அந்த ஃபிளாப்பி டிஸ்க்ல அந்த பூட்டிங்குரிய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு A:, அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே வந்த பிறகு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஹார்ட் டிஸ்க் கிடையாது உள்ள. அப்ப தனித்தனியா ஒவ்வொரு டைமா இந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாதான் நம்மளால வேலை பார்க்கவே முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா நம்மளால வேலை பார்க்கவே முடியாது. ஓகே, ஸோ when a computer is switched on, நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனேயே loaded into the memory automatically. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி வருது? ஆட்டோமேட்டிக்கா மெமரியில இருந்து நமக்கு ஓப்பன் ஆகி வர்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ கீழே இருக்கிற இதை பாத்தீங்கன்னா இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேயா? சோ இது என்ன சொல்றோம்னா தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் பழமையான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், முதல்ல வந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை என்ன சொல்லுவோம்? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்ன சொல்றோம்? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் விண்டோ பேஸ்ட். சரியா? சோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? அப்ப இப்ப பாருங்களேன், இந்த இதுல பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியுது. இப்ப இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா C:, greater than சிம்பிள் தெரியுதா?
அந்த C:() greater than symbol அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்றோம், தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் நம்மளோட பழமையான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். முத வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் C:(). அப்ப அது கமாண்ட் தெரிஞ்சாதான் நம்மளால வேலை பார்க்க முடியும். கமாண்ட் தெரியலன்னா நம்மளால வேலை பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா நமக்கு என்ன வேணும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு, நமக்கு வந்து அந்த கமாண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கமாண்ட்ஸ் தெரியாம அதுல ஒர்க் பண்ணவே முடியாது. கமாண்ட் தெரியல அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனா இப்ப எல்லாம் நம்ம என்ன பண்றோம், விண்டோஸ் ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் உட்கார வச்சோம்னு வச்சுக்கோ, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் உட்கார வச்சோம்னா நீ என்ன பண்ணுவ, கொஞ்ச நேரம் உட்காந்துருப்ப. இந்த இப்ப C:() வந்து நிக்குதுன்னா என்ன பண்ண, நீ கீபோர்ட்ல இருந்து என்ன தட்டுனாலும் பேட் கமாண்ட் ஆர் ஃபைல் நேம் இப்படிதான் வந்துகிட்டு இருக்கும். இதே இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தோடனே அது ஸ்டார்ட் பட்டன், நீ மவுஸை நகட்டினோடனே என்ன பண்ணாது, கிளிக் ஹியர் டு கண்டினியூ, சரி ஏதாவது இருக்கு கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி பார்க்கும்போது கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன பண்ணிடுவோம், கிளிக் பண்ணோடனே ஓஹோ இதுல வந்து கேம்ஸ்ன்னு பார்த்தோன்னா கேம்ஸ்ல போய் நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கூட சொல்லலை, ஆனா உன்னால என்ன பண்ண முடியும், தானா ஒர்க் பண்ண முடியும். அதுதான் GUI, கிராபிக்கல் யூசர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அதைத்தான் என்ன சொல்றோம், கிராபிக்கல் யூசர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனா கமாண்ட் பேஸ்ல இருக்கிறதுனால கமாண்ட் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் முத வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்து கிராபிக்கல் யூசர், இதுதான் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் GUI காம்பனன்ட்ஸ் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம இப்போ மொபைல் போன்ஸ்ல எல்லாம் என்னன்னா மோஸ்ட்லி வந்து ஆண்ட்ராய்டு தான் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கு, இல்லைன்னா iOS யூஸ் பண்றோம். அது தவிர மொபைல் ஓஎஸ்ன்றது என்னென்ன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லாலிபாப், கிட்கேட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுவுமே வந்து என்னது, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான். சரியா? லாலிபாப், கிட்கேட் இதெல்லாமே வந்து ஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், iOSங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை தவிர மொபைல் ஓஎஸ் எல்லாமே. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஓஎஸ்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு எலக்ட்ரானிக் பொருளை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்டராக்ஷன் ஆஃப் ஓஎஸ் அண்ட் யூசர். யூசருக்கும் ஓஎஸ்க்கும் எப்படி இன்டராக்ஷன், இப்ப பாத்தீங்கன்னா யூசருங்கிறது இதுதான் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட தான் இன்டராக்ட் பண்ண முடியும். ஆனா அதுவே என்ன பண்ணிடும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு போகணும்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு ஹார்ட்வேருக்குள்ள போய் என்ன பண்ணணுமோ அதுவே பண்ணிடும். ஸோ ஓஎஸோட தான் நம்ம இன்டராக்ட் பண்றோம், ஆனா நம்மளால ரெண்டுலையுமே ஒர்க் பண்ண முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன யூசஸ், இதனோட மெயின் யூஸ் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால, டு என்ஷூர் தட் எ கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் த யூசர் வாண்ட்ஸ் இட். அதாவது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? சோ நம்ம என்ன செய்யணும், என்ன அவுட்புட் வேணும், என்ன எதிர்பார்க்கிறோங்கிறத நிறைவேற்றி கொடுக்கறதோட வேலை, மெயின் யூஸ் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தான். ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் வந்து இன்டராக்ஷன் ஈஸியா இருக்கிறது இந்த ஓஎஸ்ஆல தான். அடுத்தது ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆன். எப்படி டர்ன் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதைத்தான் என்ன சொல்றோம், நமக்கு பூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இது முதல்ல பார்த்தோம் இல்லையா, இது வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணும். மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. அதாவது நம்ம ரேம் எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத மேனேஜ் பண்றதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ நம்ம வெறும் தியரியா எல்லாமே பார்த்தோம். அடுத்தது ப்ரொவைடிங் செக்யூரிட்டி. இது ரொம்ப முக்கியம் இல்லையா, செக்யூரிட்டி இருந்தாதான் நம்ம இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது மெயினா தான் அதான் செக்யூரிட்டி தான் நம்ம அடுத்து. ஸோ செக்யூரிட்டி இருந்தாதான், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல செக்யூரிட்டி இருந்தால்தான் அந்த சிஸ்டத்தையே நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஒன்னு வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்படின்னா என்ன, ஒரு நேரத்துல ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது சிங்கிள் யூசர்.
ஒரே நேரத்துல மோர் தேன் ஒன் பர்சன் மோர் தேன் ஒன் சிஸ்டத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரே டேட்டாபேஸ அதை மல்டி யூசர். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்க வந்து ரிசல்ட் பாக்குறீங்க, ஆன்லைன்ல ரிசல்ட் பாக்குறீங்க, இல்ல கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்றீங்க. ஒரே நேரத்துல உலகத்துல எந்த மூலையில எங்கேயோ இருக்கிறவங்க ஒரே டைம்ல அக்சஸ் பண்ண முடியுமா இல்லையா? முடியும். இப்ப ரிசல்ட்னு வச்சுக்கோமே, உனக்கு நமக்கு கண் கூட தெரிஞ்சது அது ஒண்ணுதான். ரிசல்ட்டே பாக்குறீங்க. இந்த தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எல்லாரோடதும் ஒரு டேட்டாபேஸுக்குள்ள இருக்கும். எல்லாருமே இப்ப ஒரு வெப்சைட் அப்படின்னா அவங்களுக்குரிய டேட்டாபேஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸாம் TN.edu.results.edu.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்க. ஒரு 10 பேர் ஒரே நேரத்துல ஓபன் பண்றீங்கன்னா ஓபன் ஆகும். ஓபன் ஆகி நமக்கு வந்து என்ன பண்ணும், நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்போ அட் எ டைம் மோர் தேன் ஒன் பர்சன் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்றதை தான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரே நேரத்துல மோர் தேன் ஒன் பர்சன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டேட்டா அந்த இதுல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீ யூனிக்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அவங்களும் யூனிக்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் நோ ப்ராப்ளம். அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். ஒருத்தர் சிலர் இப்படி கொஸ்டின் கேட்கலாம், மீன்ஸ் மோர் தேன் ஒன் பர்சன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நான் வந்து விண்டோஸ்ல ஒர்க் பண்றேன், அப்ப யூனிக்ஸ்ல அவர் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு வேற வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே அப்படின்னு. பட் ஆனா அந்த டேட்டா பேஸ் ஒண்ணுதான், ஒரே டேட்டா பேஸ்க்குள்ள தான் எடுக்கிறாங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப அந்த பிளெக்சிபிளா கொடுக்கறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகே. ஆனா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல முன்னாடி சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நேரத்துல ஒருத்தர் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். So an operating system allows only a single user to perform a task at a time. It is called as a single user and single task operating system. So MS DOS ங்கிறது single user or single task operating system. Okay. So single task or single user operating system DOS. Next, multi user na enna, ஒரே நேரத்துல more than one person. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. It is used in computers and laptops that allow same data and applications to be accessed by multiple users at the same time. ஒரே நேரத்துல. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நான் மொபைல்லயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லேப்டாப்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா, ரெண்டு இடத்துலயுமே ஒரே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ராப்ளமே இருக்காது. அப்படின்னா அந்த ஆப் வந்து பெஸ்ட் ஆப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட் அ டைம் ரெண்டுலயுமே ஒர்க் பண்ணுது அப்படின்னா. ஓகே. ஸோ ஆப்புக்கே நம்ம அப்படி சொல்லும் போது நம்ம டேட்டாஸையுமே அப்படி எடுக்கலாம் அப்படின்னா அது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீ ஃபீச்சர்ஸ். இதுதான் பார்க்க போறோம். கீ ஃபீச்சர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயினான என்ன வேலைகள், மொத்தம் 6 வேலை சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். அது தெரியும் நமக்கு. யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன, நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றோம் அது அப்படிங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு இதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, அதாவது ப்ராசஸ்னா ஒரு வேலை கொடுத்து அந்த வேலை இத்தனை டைம்ல முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி டைம் ஷேர் பண்றது. நெக்ஸ்ட் வந்து மெமரி, எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்றோம். தென் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட். இந்த 6 தான் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓஎஸ். ஓகே. ஸோ இந்த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓஎஸ்ல இந்த 6மே வரும். இதுல நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். நம்ம கடைசி இருக்கிற அந்த 3 லெவல்ல மட்டும்தான் பார்க்க போறோம். அதாவது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபைல் டாலரன்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இந்த 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் பார்க்க போறோம், ஃபால்ட் டாலரன்ஸ் பார்க்க போறோம், ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்க்க போறோம். ஓகே. ஸோ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், த மேஜர் சேலஞ்ச் இன் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் யூசர்ஸ் லெஜிட்டிமேட் டேட்டா ஃப்ரம் ஹேக்கர்ஸ். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ எல்லா இடத்துலையும் தேவைப்படுறது இந்த செக்யூரிட்டி தான். எல்லா இடத்துலையும் இருக்கா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் ஜெனரல் தே ப்ரொவைட் ஒன்லி 3 levels ஆஃப் செக்யூரிட்டிஸ். என்னென்ன செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டை 3ஆ டிவைட் பண்றாங்க.
லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அதாவது நம்ம செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கும் இது என்னது ஃபைல் ஆக்சஸ் லெவல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்கறது. இந்த ஃபைலை யாரும் ஓபன் பண்ணக்கூடாது, இல்ல இந்த ஃபைலை வந்து நீ ரீட் பண்றதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு, அதுல போய் எந்த இது மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் கால்ட் ஃபைல் ஆக்சஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டம் லெவல் அப்படின்னா இப்ப எல்லாம் இருக்கு, விண்டோஸ்ல எல்லாம் வந்து எல்லாரும் ஓபன் பண்ண முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சாச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு இருந்தா மட்டும்தான் உள்ள என்ட்ரி பண்ண முடியும். சிஸ்டம் லெவல் அது. நெட்வொர்க் லெவல் அப்படிங்கிறது பாக்குறோம் நம்ம இன்டர்நெட்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்டையர் நெட்வொர்க்ல வந்து எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அந்த என்டையர் நெட்வொர்க்குக்கு வந்து நம்ம லாக் போட்டு வச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால் நெட்வொர்க் லெவல். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். அதுல in order to access the files created by other people you should have the access permission. நம்ம கொடுக்கலாம் என்னென்ன பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ பெர்மிஷன் வந்து ஒன்னு ஃபைலை கிரியேட் பண்ணவங்க கொடுக்கலாம், இல்லைன்னா நான் அது அவங்களுக்கு மேல ஒரு அட்மின் இருப்பார் இல்லையா அவர் கொடுக்கலாம். ஒரு குரூப்பா வேலை பார்க்கும்போது பர்டிகுலர் ஃபைலை வந்து அந்த குரூப்ல இருக்கிறவங்க மட்டும் அக்சஸ் பண்ற மாதிரி பெர்மிஷன் கொடுப்பாங்க, வேற யாரும் வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. சப்போஸ் வெளியே கொடுக்குற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது வந்து என்ன பெர்மிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்ல ஃபைல் கிரியேட்டரோ ஏப்பா இது நீங்க பார்க்க மட்டும்தான் செய்யணும், இதுல வந்து எந்த மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுன்ற கண்டிஷனோட கொடுக்கலாம். ஸோ அதைத்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் மல்டி யூசர் என்விரான்மெண்ட்ல பாஸ்வேர்ட் ப்ரொவிஷன் உண்டு. அதாவது லினக்ஸ்லயும் இருக்கு பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி, விண்டோஸ்லயும் பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி உண்டு. நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அன் இன்டிஃபைனபிள் ஒன். இப்ப அது வந்து ரொம்ப கரெக்டா எல்லாம் சொல்ல முடியல நெட்வொர்க்ல. ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ரை டு ப்ரொவைட் சச் அ செக்யூரிட்டி. இதுதான் வேணும், கண்டிப்பா வந்து இந்த லெவல் செக்யூரிட்டி தான் நம்ம வேணும்னு கேட்கிறோம். ஆல் தி above levels of security features are provided only by the operating system. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதுக்கு என்ன காரணம், ஒன்லி பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ரோபஸ்ட், த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ரோபஸ்ட். ரோபஸ்ட்னா வலுவான ஒண்ணு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு வலிமையான ஒண்ணு. என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துருச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் நாட் கிராஷ். ஸோ என்ன பண்ணுன்னா ஃபுல்லா கிராஷ் ஆகாம அதை வந்து கேப்பபிலிட்டிஸ் என்ன மற்றதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகாம ரீட்டைன் பண்ணிட்டு என்ன சிஸ்டத்தோட ஸ்டேட் என்ன அதெல்லாமே பார்த்து சொல்லிடும். ஸோ என்டையரா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபுல்லாலாம் டேமேஜ் ஆகாது, மேலாப்ல இருந்துச்சு அதை வந்து ரெக்டிஃபை என்ன ஃபால்ட்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் வந்து கொடுக்க இந்த ஓஎஸ் ஆல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். இப்போ பார்த்தோம் இல்லையா ஃபைல் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி. File management is an important function of OS which handles the data storage techniques. So data storage காக நம்ம file manage. அதாவது data storage அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபோல்டர்ல கொண்டு போய் வைக்கவோ இல்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகற்றவோ, அதாவது அதெல்லாமே பாக்குறது எது இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட், அதாவது ஓஎஸ்ல ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபைல் அலோகேஷன் டேபிள் ஃபேக்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து எந்த மணிக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனோட டைப் என்ன, அதனோட சைஸ் என்ன, ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன, இது வந்து அக்சஸ் கோட் என்ன, மோட் என்ன, அதாவது அக்சஸ் மோடுங்கிறது ரீட் ஒன்லி ஃபைலா ரைட், இதெல்லாம் என்ன நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு விண்டோ ப்ரோக்ராமிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். விண்டோல ஒர்க் பண்றோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்லலாம்னா ஒரு விண்டோஸ்ல ஒர்க் பண்ணும்போது அதனோட இதெல்லாமே காமிக்கும். இப்போ இதுல வந்து என்ன பார்க்கலாம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு நம்ம போனோம்னா இப்போ இந்த இது பாருங்களேன், ஒரு ஃபைலை ஓபன் பண்றேன், ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ள போனீங்கன்னா பாருங்களேன் இந்த ஆட்ரிபியூட்ஸ்ல ரீட் ஒன்லி ஹிடன். ஸோ இதுதான் ஃபைல் அலோகேஷன்ல. இதுல வந்து நம்ம செக்யூரிட்டி ஃபைல் அலோகேஷன்ல ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் அலோகேஷன் ஒவ்வொரு சிஸ்டம் இதுல நமக்கு வந்து உள்ள வந்து அப்படி வச்சிருக்கும். ஸோ நமக்கு வந்து இது ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஃபைல் அலோகேஷன் டேபிள் என்ன இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள்ல இதுக்கெல்லாம் இந்த டைம்ல வந்து இது வந்து இருக்கும் அப்படிங்கறத ஸ்டோர் பண்றது இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ற வேலை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை பார்க்குது இல்லையா. ஸோ இது வந்து எதுக்காகலாம் வேற என்னெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா
ஃபைலை கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, மெமரியில போய் ரைட் பண்றது, அதுக்கப்புறம் ஃபேட்டை அப்டேட் பண்றது எல்லாமே ஃபைல் மேனேஜ்மெண்ட். சரி, there are few other file management techniques available in next generation file system and XT. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம்ல வந்து நமக்கு EXT-லையும் NTFS நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டத்துலையும் நமக்கு என்ன ஆகுது, அந்த NTFS அப்படின்னு சொல்லக்கூடிய அலோகேஷன் டேபிள், ஃபைல் அலோகேஷன் ஃபைல் சிஸ்டத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மல்டி ப்ராசஸிங். இது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். ஒரே மல்டி யூசர் வேற, மல்டி ப்ராசஸ் வேற. யூசர் அப்படின்னா ஒரே நேரத்துல மோர் தேன் 1 person ஒர்க் ஆகுது. மல்டி ப்ராசஸிங்னா ஒரு சிஸ்டமே ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யுது. இப்ப நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டே இருப்போம், அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பாட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஒரே நேரத்துல 3 இது பண்ணுது அந்த கம்ப்யூட்டர். ஒன்று பாட்டு பாடுது, இன்னொன்று வந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறது அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு, இன்னொன்று பிரிண்ட்டுக்கு போறதுக்குள்ள பிரிண்ட் பண்ணிட்டு. ஸோ ஒரே நேரத்துல பேரலா ஒரே டைம்ல எல்லா வேலையும் நடக்கிறது. இதுதான் மல்டி ப்ராசஸிங். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் OS. இட் ஹேஸ் 2 or more processor for a single running process. Processing takes place in parallel is known as parallel processing. Parallelனா ஒரே மாதிரி ரெண்டுமே ஒரே டயத்துல போறது தான் ப்ராசஸ், சீக்வென்ஷியல் கிடையாது. இதை தான் வந்து parallel processing அப்படின்னு சொல்லுவாங்க. Since the execution takes place in parallel, this feature is used for high speed execution. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, increase the power of computing. ஸோ ஸ்பீடு வந்து அதிகமாகும் ஒரே நேரத்துல. ஆமா, டைப் பண்ணி முடிச்சிடும், பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சிடும். நம்ம ஒரு 10 காப்பி பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்போம், ஒரு 2 லைன் டைப் பண்ண வேண்டியிருக்கும். இங்க நான் டைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது வந்து 10 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சிடும். நம்ம பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்றோம், மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது டைம் ஷேரிங். ஒரு வேலை அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா டைம் ஷேர். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ல கொடுக்கக்கூடிய ஒர்க்குக்கு இது வந்து டைம் வந்து கொடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு டைம் கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், எந்த வேலை எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். அது டைம் ஷேரிங்னா என்ன? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் OS. It allows execution of multiple tasks or process concurrently. Concurrently அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்து. அதாவது அந்த உள்ள நமக்கு வந்து வேலை பண்ணும். For each task is fixed time is allocated. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் fixed time allocate பண்ணிருக்காங்க. இந்த fixed time allocate பண்றதுக்கு பேர் தான் டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? The processor switches rapidly between various process after a time is elapsed or the process is completed. Okay. இப்ப டைம் ஷேரிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். P1, P2, P3ன்னு 3 வேலை. சரியா? ஸோ P1ங்கிற வேலை 30 நிமிஷத்துல முடியும், P2ங்கிற வேலை 40 நிமிஷத்துல முடியும், P3ங்கிறது 50 நிமிஷத்துல முடியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர்ல இப்படி அலோகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். 3 வேலை தொடர்ந்து கொடுக்குறோம். இந்த தொடர்ந்து கொடுக்குறப்ப நமக்கு வந்து டைம் ஷேர் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து என்ன, P1 30 நிமிஷத்துல முடிக்கணும், P2 40 நிமிஷம், P3 50 நிமிஷம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து P1 என்ன பண்ணுதுன்னா வித்தின் 2 minutes அந்த வேலையை முடிச்சிருது. முடிச்ச உடனே என்ன ஆயிரும், P2 ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? ஆனா அந்த P2 ஸ்டார்ட் பண்ணிட்டு 40 நிமிஷத்துல முடிக்கணும், ஆனா அது முடிக்கலன்னு வச்சுக்கோம். அப்படியே அந்த ஒர்க்கை பாஸ் பண்ணிட்டு 3வது இதுக்கு போயிடும். அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. Assume that there are 3 processes called P1, P2, P3 and the time allocated for each process 30, 40, 50 minutes respectively. If the process P1 completes within 2 minutes, then process takes the next process. So P1ங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணி வர்றோம். ஸோ P1ங்கிறது வந்து 2 minutesல முடிச்சிருவோம். Then processor takes the next process P2 for the execution. அந்த 2 நிமிஷம் சீக்கிரம் முடிச்சாச்சுன்னா அந்த டைமை எடுத்துக்கிட்டு P2 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேயா? ஆனா அந்த P2 could not complete within 40 minutes. அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 40 நிமிடங்களும் முடிக்க முடியல அப்படின்னா அந்த கரண்ட் ப்ராசஸ் P2 வந்து பாஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடும்.
கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்காது அந்த ஒர்க். அதனாலதான் நமக்கு வந்து என்ன அது ஒர்க் வந்து ஃபாஸ்டா முடியுது. இதுதான் டைம் ஷேரிங். இதுவும் ஓஎஸோட வேலை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The distributed operating system is used to access, share data, files that reside in any machine around the world using internet. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து டேட்டா ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து எந்த மிஷின்ல இருந்தாலும் நமக்கு எப்போ வேணா நம்ம அக்சஸ் பண்ண முடியுது இல்லையா. ஸோ அது வந்து எதனால அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ்னால. ஸோ த யூசர்ஸ் கேன் அக்சஸ் as it is available on their own computer. Okay, அதான் distributed OS. அடுத்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓஎஸ். யூசர் அட் ஒன், இதனோட அட்வான்டேஜஸ் தான் ஒரே நேரத்தில் மோர் தேன் ஒன் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ண முடியுது. ஸோ வேற வேற இடங்கள்ல இருந்து நெட்ஒர்க்ல இருக்கிறனால நமக்கு யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஈஸியாக நம்ம நெட்ஒர்க்குள்ள வேற ரிசோர்ஸஸை ஆட் பண்ண முடியுது. அதாவது புதுசாக பிரிண்டர் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கஸ்டமர் கிளைண்ட்ஸ்க்கு இன்டராக்ஷன் நல்லா இருக்கு. லோடிங் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர், அதாவது நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், சர்வருங்கிறது எங்கேயோ இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் தேடி எடுத்து இது பண்றதுனால லோடிங் வந்து நமக்கு யூசருக்கு வந்து அதிகமா இருக்காது. இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓஎஸ். ப்ராமினன்ட் ஓஎஸ் அடுத்தது, இது ரொம்ப முக்கியம். ப்ராமினன்ட் ஓஎஸ்ல என்னென்ன ப்ராமினன்ட் ஓஎஸ்ன்னு எதை சொல்றோம்? யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்ட், எக்ஸப்ட் எம்எஸ்-தாஸ். எம்எஸ்-தாஸ் தவிர மீதி எல்லாமே ப்ராமினன்ட் ஓஎஸ். ஓகே. ஸோ ப்ராமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் இன்டர்ஃபேஸில் ஜியூஐனாலே எனக்கு ஐகான்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும், எவ்ரிதிங் இட் இஸ் கிளியர்லி displayed on the screen using the combination of graphics and text element தான் நமக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான் இந்த இதெல்லாமே. ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? எனி டவுட்? Any doubt? Students, any doubt? Anybody? No. Okay. Questionnaire. நான் கொஸ்டின் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. Question number 1. An example for single task operating system is Linux, Windows, MS-DOS, Unix. Answer சொல்லுமா? யாரா சொல்லுமா? ஏய் தூங்காதீங்கடா, சொல்லுங்கடா. So example of single operating system is MS-DOS. Okay. Next question. காலையில question answer பண்ணாங்க, நீங்க எதுவுமே answer பண்ணல. Question number 2. The file management system used by Linux is என்னதுப்பா? NTFS, NFTS. எதுப்பா? ext2. சரியா? அது என்னது? ext2. Question number 3. Interactive operating system provide. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லலாம் இல்லையா? Interactive operating system provides graphic user interface, data distribution, security management, real time processing. யாரா சொல்லுப்பா? நிதிஷ், யாருக்குமே தெரியாதா? Graphical user interface. Very good. Question number 4. Expansion of FTP. அடுத்து யாரா சொல்லு பாப்போம். FTP யோட எக்ஸ்பான்ஷன். File transfer. File தெரியல. தெரியலையா? FTP னா ஃபைல் அலோகேஷன் டேபிள். சரியா? சோ FTP ஃபைல் அலோகேஷன் டேபிள்.
தப்பா கொடுத்துருக்கேனோ, ஃபேட்னு கொடுக்க எஃப்டிபின்னு கொடுத்துட்டேன் இல்லையா, சாரி. ஃபைல் அலோகேஷன் டேபிள் FAT அப்படின்னு கொடுக்கறதுக்கு FTPன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுல இந்த மிஸ்டேக் இருக்கு. இதுல FTPக்கு பதிலா FATன்னு கொடுக்கணும். ஃபைல் அலோகேஷன் டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many levels of security available in OS? How many levels of securities? என்னென்ன levels? 3, 4, 2, 5 levels of securities. என்னென்ன levels தெரியுமா? File access level, 3. system level, network 3. level. யார் 3. 5ன்னு சொன்ன? இல்ல 5 சொன்னது யாரு? ஃபைல் ஆக்சஸ் லெவல்னு சொன்னியா? 5 சொல்லல, ஃபைல் ஆக்சஸ் லெவல். ஓகே, 3 இல்லையா? 3 என்னென்ன? ஃபைல் ஆக்சஸ் லெவல், அடுத்து System network level, network level. System level network. வெரி குட். ஸோ ஃபைனலா வந்து கொஸ்டின் நம்பர் 5ல கிளாசிபிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் எத்தனைப்பா? 2ஆ, 3ஆ, 4ஆ, 5ஆ? கிளாசிபிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்னது? டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் கேட்கல, கிளாசிபிகேஷன். இதுவும் 2 டைப்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேயா? ஓகே, லாஸ்ட் ஒன். இது வந்து அசைன்மெண்ட், சரியா? இது அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த அசைன்மெண்ட் 1ஆம் தேதி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே, நோட் பண்ணிக்கோ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எனி டவுட்? No, miss.